அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரக்கீபா. வ காலல்லாஹு தஆலா ஐலன் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ஸதகல்லாஹுல் அஸீம். வ கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வ லா மூத்திய லிமா மனாத் வ லா யன்ஃபுதுல் ஜத்தி மின்கல் ஜத். புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அகிலத்திற்கொரு அருக்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்து கொண்ட முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்ல ரஹ்மான் ஆகிய ஓர் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமைகளிலே தாருல் இல்ம் வாழ்வியல் பயிற்சி முகாம் சார்பாக தர்பியா நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த தர்பியா நிகழ்ச்சியில் இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் என்கின்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியான வகுப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே கடந்த மாதம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்ன, இஸ்லாத்தினுடைய அகீதா என்ன என்கின்ற அந்த செய்திகளை மாத்திரம் ஒரு தோராயமான முறையிலே மேலோட்டமாக சில செய்திகளை உள்ளடக்கி நாம் கடந்த வகுப்பில் அறிந்து கொண்டோம். இந்த வகுப்பின் வாயிலாக அந்த 6 அகீதாக்களை எந்த அளவிற்கு விரிவான முறையிலே நாம் அறிந்து கொள்ள முடியுமோ, அறிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த அடிப்படையில் இன்றைய தின பாடங்கள் உங்களுக்கு மத்தியிலே சொல்லப்படும். அவ்வாறு சொல்லப்படுகின்ற நேரத்தில் உங்களிடமிருந்தும் சில கேள்விகள் கேட்கப்படும். நானும் உங்களால் சில நேரங்களில் கேள்வி கேட்கவும் பட்டுக்கொள்வேன். சரியா? நீங்களும் கேட்கலாம், நானும் கேட்பேன். இந்த 6 அகீதாக்களிலே அதை எழுதுனீங்க தானே? பேப்பர் நோட்டில் எழுதுனீங்களா? 6 அகீதாக்கள் எழுதுனீங்களா? 6 நம்பிக்கைகள் எழுதுனீங்களா? இன்னைக்கு எல்லாரும் வந்திருந்தவங்க எழுதுனீங்களா? அல்லாஹ்வை நம்புதல், வானவர்களை நம்புதல், வேதத்தை நம்புதல், விதியை நம்புதல், நபிமார்களை நம்புதல், மறுமையை நம்புதல் அப்படிங்கிற ஒரு 6 விஷயத்தை என்ன செஞ்சுருந்தோம்? நம்ம பார்த்துருந்தோம். அதில் சில விஷயங்களை ரிவர்ஸாக பார்ப்போம்னு சொல்லி நம்ம முதல்ல எதை எழுதணும்? அல்லாஹ்வை நம்புறதுக்கு அடுத்து எதை எழுதணும்? மறுமையை நம்புறது. அதுக்கடுத்து விதியை எழுதணும்னு நினைக்கிறேன். ஏன் அல்லாஹ்வையும் மறுமையை ஒரே இடத்துல வச்சு சொன்னோம்டா, அல்லாஹ் திருமறை குரானிலே பல இடங்களில் அல்லாஹ்வை நம்புகின்ற விஷயங்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் மறுமையை நம்ப வேண்டும் என்கின்ற வார்த்தையை சேர்த்து தான் என்ன செய்கிறான்? திருமறை குரானிலே பேசுகிறான். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ என்ற வார்த்தையை சேர்த்து தான் திருமறை குரானுடைய பல இடங்களில் என்ன செய்கிறான்? அல்லாஹ் பேசுகிறான். அப்படிங்கிறதுனால முதல்ல அல்லாஹ்வை நம்புதல்னு எழுதிக்கோங்க. அடுத்ததாக மறுமையை நம்புதல் அப்படின்னு எழுதிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதில் இப்போ முதல்ல இன்றைய வகுப்பின் மூலமாக அல்லாஹ்வை நம்புதல் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்? முழுசாக பார்க்க போகிறோம்.
இப்போ கடவுளை நம்புதல் அப்படின்னா எல்லாருமே கடவுளை நம்பித்தான் இருக்கிறாங்க, அப்படிதானே? எல்லாருமே கடவுளை நம்பி இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மட்டும்தான் கடவுளை நம்பி இருக்கிறாங்களா? அல்லாங்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படி ஓரமாக வச்சுக்கிடுவோம், அடுத்து பேசுவோம். கடவுளை நம்புதல் அப்படின்னா எல்லாருமே கடவுளை நம்பி இருக்கிறார்கள், அப்படிதானே? முஸ்லீம்கள் மட்டும் கடவுளை நம்பலை. இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுமே யாரைத்தான் நம்பி இருக்கிறார்கள்? கடவுளை நம்பி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? கடவுளை நம்பி இருக்கிறார்கள். இன்னும் பிற என்னென்ன சமுதாயங்களை, யூத சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த குருநானக் மாதிரியான மனிதர்கள் தோற்றுவித்த மதங்கள் இருக்குதுல்ல, அவங்களுடைய கொள்கையுமே என்னதுதான்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பரஞ்சோதியா இருக்கிறாரு, பரம்பொருளா இருக்கிறாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு, அவர் ஒருத்தந்தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட எல்லோருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே கடவுள் நம்பிக்கை என்ற ஒன்று என்ன செய்கிறது? இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் யாரை கடவுளாக ஏற்றுக்கொள்வது, கடவுளினுடைய குணாதிசயங்கள் என்ன, கடவுளினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் தான் மனிதர்கள் பிழை செய்கிறார்கள். அதை மிக சரியாக தெளிவுபட எடுத்து கூறுவதற்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நம்ம அன்றைய முதல் பாட வகுப்புல ஒரு முக்கியமான கண்டென்ட் வச்சோம். ஆதம் நபி அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் என்பவனை அறிமுகப்படுத்துவதற்காக வந்தார்கள். கடவுள்னா யாருங்கிற அடிப்படை இருக்குதுல்ல, அந்த அடிப்படையை அறிமுகப்படுத்த வந்த முதல்ல ஆள் யாரு? ஆதம் நபி தான். ஆதம் நபிக்கு பிறகு வந்த எல்லாருமே வேறு வேறு விஷயத்தை தான் பதிய வச்சாங்க. கடவுளுங்கிற அடிப்படையை பதிய வச்சது ஆதம் நபி தான். ஆதம் நபிக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் இது கடவுள் இல்லை, இது கடவுள் அப்படின்னு சொல்லதான் வந்தாங்க. விளங்குதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆதம் நபி மட்டும்தான் முதல் மனிதராக இருந்த காரணத்தினால் அவர் அல்லாஹ் என்ற ஒருவனை முதலில் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் நம்மளை படைச்சிருக்கிறான், அவன் தான் நமக்கு உணவு தர்றான், அவன் தான் நமக்கு நீர் தர்றான், அவன் தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யறான், அவன் தான் நமக்கு புள்ள பாக்கியத்தை தர்றான், அவன் தான் நமக்கு மழையை தர்றான், அவன் தான் நமக்கு நோயையும் தந்து நோய்க்கான நிவாரணத்தை என்ன செய்யறான்? தர்றான். இப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே முதலில் மனித குலத்துக்கு சொன்னது யாரு? ஆதம் நபி அவர்கள். அடுத்து காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இதுவெல்லாம் அவர்களை போன்று வாழ்ந்து மரணித்த நல்ல மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முடியும்னு நம்பிட்டாங்க. முஸ்லிம் சமுதாயம் இன்று ஓரளவுக்கு தெளிவு பெற்ற சமுதாயமாக, ஏகத்துவ சிந்தனை படைத்த சமுதாயமாக மாறி இருந்தால் கூட இன்னைக்கும் பிள்ளை பெறுகின்ற பொழுது அப்துல் காதர் ஜெயிலானின்னு அழைக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கத்தானே செய்யறாங்க? பிரசவ நேரத்தில் அல்லாவை அழைப்பதற்கு பதிலாக அப்துல் காதர் ஜெயிலானின்னு அழைக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கத்தானே செய்யறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? அறிஞ்சிருக்கிறீங்களா? அல்லாவிடத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லாம் இன்றும் அவுலியாக்களிடத்தில் செய்யக்கூடிய மக்கள் இன்னைக்கும் முஸ்லீம் என்ற பெயர்ல இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? தெரிஞ்சிருக்கிறீங்கல்ல? அப்ப இந்த விஷயத்தை விளக்குவதற்கு தான் எல்லாரும் வந்தாங்க. அல்லாவை முதல்ல ஆதம் நபி அடையாளம் காட்டியதற்கு பிறகு மிக சரியாக அல்லாவிடத்திலே எல்லாவற்றையும் கேட்டு அல்லாவை முழுமையாக அறிந்து வைத்திருந்த சமூகம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தடம் புரளுகிறது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வழி தவறுகிறது. வழி தவறி யாரையோ ஒருவரை கடவுளாக்கி கொள்ள, கடவுளுக்கு கட்டுப்படாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கடவுள் நிறைய சொல்லுவாரு, தன்னை வணங்க சொல்லுவாரு, வணங்காம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கடவுள் பொய் பேசக்கூடாது பாரு, பொய் பேசிட்டா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னு புரிஞ்சிடக்கூடாது. அப்ப பொய் பேசலாம் போல, அதுக்கு சொல்லல. இதுவெல்லாம் மீறுதல். புரியுதா உங்களுக்கு? கடவுள் ஒன்றை சொல்லுகிறார், தொழுக வேண்டும் என்று சொல்லுகிறார், நம்ம எல்லாம் தொழுவல. இப்ப கடவுளையே மாத்திட்டேன்னு அர்த்தமா, கடவுள் சொன்னதை கேட்கலன்னு அர்த்தமா? சொல்லுங்க. கேட்கலன்னு மட்டும்தான் அர்த்தம், கடவுளை மாத்தினதா அர்த்தம் இல்ல. கடவுள் மதம் இருந்த கூடாதுன்னு சொல்றாரு. கடவுள் சொன்ன மத அருந்துறான், ஒரு ஆண் மகன் மது அருந்துறான். கடவுள் சொன்னதை கேட்காம மீறி நடக்கிறோம்னு அர்த்தமா, அல்லது கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டோன்னு அர்த்தமா? மீறி நடக்கிறோம்னு அர்த்தம், கடவுள் இல்லைன்னு சொல்லல, அப்படித்தானே? அல்லது வேறு யாரையோ கடவுள்னு சொல்லல. இங்க என்ன சிக்கல்னா, இறைவன் வகுத்து தந்த அந்த சட்ட திட்டங்களை மீறியதோடு சேர்த்து, மீறியது மட்டுமல்ல, மீறியதோடு சேர்த்து எந்த இறைவனை ஆதம் நபி அவர்கள் இந்த மனித குலத்துக்கு அடையாளப்படுத்தி விட்டு சென்றார்களோ அந்த இறைவனையே அவர்கள் அழித்து விட்டார்கள். வேற யாரையோ என்ன செஞ்சுட்டா? இறைவன்ட்டான், கடவுள்ட்டான். ஈசா நபியை கடவுள் ஆக்கிட்டாங்கல்ல. இப்ப இருந்து பார்த்தா, இங்க இருந்து கீழ இருந்து வந்தா ஈசா நபி இன்னைக்கு கடவுள் தானே ஒரு சமுதாயத்துக்கு, மூசா நபி இன்னைக்கு ஒரு சமுதாயத்துக்கு கடவுள் தானே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு ஒரு சமுதாயத்துக்கு கடவுள் தானே, இன்னைக்கு அப்துல் காதர் ஜெயிலானிங்கிறவர் ஒரு சமுதாயத்துக்கு கடவுள் தானே. நபிகள் நாயகத்தை மட்டும்தான் முஸ்லிம் சமுதாயம் கடவுள்ங்கிற ஒரு பேரால என்ன செஞ்சிடல,
அழைச்சிரல. மற்றபடி முன்னாடி உள்ள எல்லா தூதர்களுமே எப்படி அழைக்கப்பட்டு விட்டார்கள், கடவுள் என்ற அந்தஸ்தில் வைத்து அழைக்கப்பட்டு விட்டார்கள். அதை ரசூலுல்லாஹ் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போனதுனால என்னுடைய கபரை விழா கொண்டாடக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுப்பாடு விதித்து விட்டு சென்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த எத்தனையோ மனிதர்களுக்கு கபர் வழிபாடு உருவாயிருச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யல, கபர் வழிபாடுங்கிறது உருவாகல. புரியுதா உங்களுக்கு? அந்த அடிப்படையில் இந்த அல்லாஹ் வேறு ஒருவன், இறைத்தன்மை என்பது வேறு ஒருவனுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மாற்றம் என்ன செய்து விட்டது, நாளடைவிலே சமூகத்தில் ஏற்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ்வின் மீது எல்லாருக்கும், கடவுளின் மீது எல்லாருக்கும் என்ன செய்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அந்த கடவுள் யாருன்னா ஆங்கிலத்தில் சொன்னா காட் அப்படி வச்சுக்கோங்க, என்ன புரிகிறதுக்கு. அது பேர் தான் அல்லாஹ்ங்கிறது. அவனுடைய அழகிய 99 பெயர்களிலே அல்லாஹ் என்பது ஒரு முக்கியமான பிரதானமான பேர். அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு 2 பேர் தான் பிடிக்கும். அன்னைக்கு கூட அதை சொன்னேன். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அப்ப போன மாசம் படிச்சோம், நீங்க மறந்துடக்கூடாது. நான் ஓரளவுக்கு யாபத்தோட தான் வருவேன். அன்னைக்கு இதெல்லாம் பேசணும், அப்ப அதை நம்ம கேட்கணும், அதை எழுதி இருக்கிறாங்களான்னு. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயர் என்பது அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். இந்த 2 தானே, இந்த 2 பேர் தானே. அப்ப அல்லாஹ்வின் அடிமை. ரஹ்மான்னா என்னது, அளவற்ற அருளாளன். அப்படிதானே? அது மாதிரி அல்லாஹ்ங்கிறது மொழிபெயர்க்கப்பட முடியாத ஒரு பெயராக இருந்தாலும் அதான் கடவுள். கடவுளுடைய ஒரிஜினாலிட்டி பேர் என்னது, அல்லாஹ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் காடுன்னு சொல்லலாம், இறைவன் சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், தெய்வம்னு சொல்லலாம். ஏன்னா இறைவன் இப்படி எல்லா வார்த்தையுமே பயன்படுத்தி கேட்கிறான். பல தெய்வங்கள் இருப்பது சிறந்ததா, ஒரு தெய்வம் இருப்பதா அப்படின்னு குர்ஆன் கேக்குதா? அப்படி கேக்குதுல. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற பேரை மட்டுமே தான் அல்லாஹ் பயன்படுத்துறானா? யூசுப் நபி அவர்களுடைய சிறைவாசத்தில் யூசுப் நபி தாவா பண்ணுவாங்க. அப்படி தாவா பண்ணும்போது யூசுப் நபி எப்படி கேட்பாங்க, மக்களே, என்னுடைய தோழர்களே, சிறைவாசிகளே, பல தெய்வங்கள் இருப்பது சிறந்ததா அல்லது ஒரு தெய்வம் இருப்பது சிறந்ததா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்ப தெய்வம் சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள வார்த்தை. அப்படிதானே? கடவுள் சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள வார்த்தை. அப்படிதானே? இறைவன் சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள வார்த்தை. அப்படிதானே? அதே மாதிரி காட் இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, ஆங்கிலத்தில் சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப கடவுள் என்பது அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செஞ்சுக்கிடணும், நம்ம ரொம்ப ஆழமா விளங்கிக்கணும். அந்த அல்லாவை எல்லாரும் அல்லாஹ் என்று நம்பாவிட்டால் கூட ஏதோ ஒரு பெயரில் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை நமக்கு டாபிக். ஆனா நம்ம அல்லாஹ்வை தான் நம்புறோம். ஆனா நம்மளும் அவங்கள மாதிரி தான் நம்பி இருக்கிறோம். அதை விளங்கும் போதுதான் நாம் முழுமையானவர்களாக, முழுமை பெற்ற மூமின்களாக என்ன செய்ய முடியும், ஆக முடியுங்கிற ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ்வை நம்புறது அப்படிங்கிறதுல முதல் அம்சம் என்னன்னு கேட்டா, பொதுவா அல்லாஹ்வை நீங்க எப்படி நம்பி வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு நம்புறீங்களா, உருவம் இல்லைன்னு நம்புறீங்களா, எப்படி நம்புறீங்க? என்னென்ன கை தூக்குங்க, யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்க. அது எப்ப இருந்து அப்படி நம்புறீங்க? அப்ப அதுக்கு முன்னாடி உங்களுடைய நம்பிக்கை என்ன? உருவம் இல்ல. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆரம்பகால நம்பிக்கை, இன்றும் பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நம்பிக்கை உருவமற்ற இறைவன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. அப்படிதானே? இன்னைக்கும் அப்படிதான் பெரும்பாலான முஸ்லிம் இருக்கிறாங்க. நாகூர் நிபா பாட்டு படிக்கும்போது எப்படி படிப்பாரு? உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் யாரு? நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பாடும்போது எப்படி படிப்பாரு? உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவர் இந்த சமூகத்துக்கு என்ன பதிய வைக்கிறார்? நாகூர் நிபா, உங்களுடைய இறைவன் இருக்கிறானே, அல்லாஹ் இருக்கிறானே, அவனுக்கு என்ன கிடையாது, உருவம்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறத பதிய வைக்கிறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஆழமா என்ன நம்பணும்னா, அல்லாஹ்வை நம்புறோம், மறுமையை நம்புறோம் அப்படின்னா நாளை மறுமையில விசாரணை நடக்குங்கிறதெல்லாம் அதை சொல்றாங்கல்ல, விசாரணை நடக்கும் சொல்றாங்கல்ல. அப்போ ஒரு சூனிய மாதிரி எப்படி நாத்திகர்கள் கடவுள்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான் இது உருவம் இல்லைன்னா எப்படி பயம் வரும்? இறைவனுக்கு உருவம் இல்லை, ஒரு எம்டி காத்து இருக்கு, காத்து கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா? காத்து தெரியல. அப்படிதானே? தண்ணியை பார்த்து பயப்படுறான், காத்து அடிக்கும் உணர்றான்ல, உணரும் போது பயப்படுவான். தண்ணி வெள்ளம் வரும்போது தான் பயப்படுவானா? கடல் அது பாட்டு அங்கதான் இருக்கு, கடலுக்கு வெளியில தான் நீங்க நிக்கிறீங்க. கடலை பார்த்து பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? கடல் உங்க மேல மூழ்கடிக்கும் போது தான் பயம் வருமா? கடலை பார்க்கும் போதே என்ன செஞ்சிடும், பயம் வந்துடும். கடல் அங்கிருந்து உங்க மேல புறப்பட்டு வர தேவையில்லை. ஆனா காத்து எப்படியா, உங்க மேல அடிச்சு புயலா வீசி உங்களை தள்ளி விடுற ஸ்டேஜ் வரும்ல, அப்பதான் உங்களுக்கு காற்றை கண்டு பயம் வரும். அப்படிதானே?
அப்ப இந்த ரெண்டு புரிதலோடு தான் அல்லாஹ்வை சில மக்கள் என்ன செய்கிறார்கள், சமூகத்திலே அடையாளப்படுத்துகிறார்கள். கடவுள்ங்கிறது வந்து உருவம்லாம் கிடையாது. ஆனா அவன் என்ன செய்வான், நாளைக்கு மறுமையில உங்களை விசாரணை பண்ணுவான். விசாரணை பண்ணுவான்னா எதுவுமே கண்ணுக்கு தெரியல, வெறுமே இங்கதான் இன்விசிபிள், இங்கதான் பார்க்க முடியாது, இது இங்கதான் மறைவான நம்பிக்கை. அங்க போய் அவன் தன்னை காட்டலைன்னா அதனுடைய அடிப்படை செதஞ்சிரும்ல. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு, இல்ல இல்ல அடக்கி ஆள்ற ஒருத்தன் வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தோற்றமா இருப்பான் அப்படின்னு மொட்டையை நம்பிட, அப்படி புரிஞ்சிடக்கூடாது. ஒரு சூப்பர் பவர்னா கண்ணு முன்னாடி தெரியும் அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது. தெரியுமேன்னு அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று யார் சொல்றா? அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான், நமக்கு மத்தியிலே சொல்றான். அதுதான் நம்ம நம்ப வேண்டிய. அல்லாஹ்வை நம்புறதுல முதல்ல என்னன்னா, எழுத வேண்டியவங்க எழுதிக்கோங்க. அல்லாஹ்வை நம்புறதுல முதல்ல என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நம்பணும். சரியா? ஏன்னா அவன் பார்ப்பவன் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல. பார்க்கிறதுனா கண்ணு இருக்கணும், நம்ம போன கண்ணு இல்லை, பார்க்கும் தன்மை இருக்குல்ல, அதுதான் கண்ணு. குருடர்கள் பார்த்துருக்கிறீங்களா? குருடர்களுக்கும் என்ன இருக்கும், கண்ணு இருக்கும். ஆனா அவன் பாப்பானா? அப்ப கண்ணுங்கிறது இந்த இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இது மட்டும் புரிஞ்சிடக்கூடாது. இந்த கண் வடிவம் இருக்குல்ல, இதுதான் அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது. இதுல பார்க்கும் திறன் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த பொருள் இருந்தா பார்த்துட முடியாது. நம்மள மாதிரி இமை, நம்மள மாதிரி ஒரு 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 ஹோல்ஸு, இதுக்குள்ள கருவிழி, இதுக்கு மேல வெண்விழி, இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு கண்ணு தெரிஞ்சிரும்னு என்ன செஞ்சிருக்கணும். குருடனுக்கு இருக்கும், நல்லா நம்மள மாதிரி தான் கண்ணு அழகாவும் இருக்கும். அவன் நம்மளை பார்க்குற மாதிரியே கூட விஷன் தெரியும். ஆனா அவனுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா தெரியாதுல. அப்படி புரியக்கூடாது. பார்க்கும் தன்மை இருக்குதுல, அதைத்தான் நல்லா பார்ப்பவன் சொல்றான். கண்ணுன்னா நம்ம மாதிரி கண்ணு இருக்காது. நமக்கு இமையெல்லாம் இருந்து முடுக்கானா இருக்குல்ல கண்ணு, நம்ம முகம் முடுக்கானா இருக்கு, நம்ம முகத்துல ஒரு மூக்கு இருக்கு, நம்ம முகத்துல ரெண்டு கண்ணு இருக்கு, நம்ம முகத்துல ரெண்டு காது இருக்கு, ஒரு வாய் இருக்கு, இப்படி இருக்குதுல்ல. இது மாதிரி அல்லாஹ் நீங்க அல்லாஹ்னா ரெண்டு கண்ணு இருக்கும் போல, அல்லாஹ்னா ஒரு உதடு நம்மள மாதிரியே இருக்கும் போல, அல்லாஹ்னா ஒரு மூக்கு இருக்கும் போல, செவி இருக்கும் போல, அப்படி விளங்கிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு மத்தியில் என்ன சொல்லி தர்றான்னா, லைசக்க மிஸ்லிஹி ஷைஉன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறான். அல்லாஹ் அல்லாஹ் பார்ப்பவன் சொல்றதுக்கு முன்னாடி என்னத்தை சொல்றான், அவனை போல யாரும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான். ஏன்னா நீங்க அப்படி கற்பனை பண்ணிருக்க, கண்ணுன்னா உங்க விசிபிள்ல என்ன வரும், கண்ணுன்னா அவன் பார்க்கிறான்னா நீங்க எதை கொண்டுதான் சிந்திப்பீங்க. நீங்க பார்க்காத ஒண்ணு சிந்திக்க முடியாது, சிந்திக்க முடியாதுல. பார்க்காத ஒண்ணு சிந்திக்க முடியுமா உங்களால? ஜிப்ரீல் எப்படி இருப்பார், 600 ரெக்கையோடு இருப்பார். கற்பனை பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் தரவா, கற்பனை பண்ணுங்க. கண்ணுக்கு முன்னாடி வருவாரா? வரமாட்டாரு. நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து சிந்திச்சாலும் கண்ணு முன்னாடி என்ன செய்ய மாட்டாரு, அவர் விசிபிள்ல வரமாட்டார். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நீங்கள் எதை பார்க்கவில்லையோ அதை என்ன செய்ய முடியாது, உங்களால் சிந்திக்க முடியாது, முழுமையாக சிந்திக்க முடியாது. எதை நீங்கள் பார்க்கவில்லையோ, எதை நீங்கள் கேட்கவில்லையோ, எதை நீங்கள் ஐம்புலன்னு சொல்றோம்ல, பார்த்தல், கேட்டல், தொடுதல், இருக்குல்ல, 5 இருக்குல்ல, இந்த ஐம்புலனை கொண்டு எதை அறிந்தீர்களோ அதை மட்டும்தான் சிந்திக்க முடியும். ஐம்புலனுக்கு அப்பாற்பட்ட எதையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, சிந்திக்கவே முடியாது, முழுமையாக என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்குங்கிற இடத்துல அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான்னா, லைசக்க மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல யாரும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பார்ப்பவன், கேட்பவன், செவியுறுபவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மத்தியில முதல்ல ஒரு விஷயத்தை என்ன செய்யறான், சொல்லி தர்றான். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. மூசா நபி இருக்கிறாங்கல்ல, அவர்கள் வந்து இறைவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வைத்தார்கள். மூசா நபியினுடைய கௌமுகள் இருக்கிறாங்கல்ல, அவர்களும் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். 2 பேருமே ஆசைப்பட்டாங்க. 2 பேருமே பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இறைவனிடத்துல. மூசா நபி இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசை வைத்தார்கள். மூசா நபியினுடைய கௌமுகள் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசை வைக்கவில்லை, ஆனால் இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். புரியுதா உங்களுக்கு? புரியல. அவன் சந்தேகப்பட்டு பார்க்கணும்னா, மூசா நபி ஆசைப்பட்டு பார்க்கணும்னாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் கரெக்டா பதில் சொல்றா. இந்த மக்களுக்கு, அந்த காபிர்கள் இருக்கிறாங்கல்ல, மூசா நபியினுடைய கௌமுகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் தூர்மலைய பூமியிலிருந்து புடுங்கி அதை அந்தரத்தில் நிப்பாட்டி வைத்து அந்த மக்களை எல்லாம் மரணிக்க வைத்து பின்னர் மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து
தூர்மலையை தூக்கி வைத்து ஒரு ஒப்பந்தத்தை செய்து இனிமேல் இறைவனை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையாக என்ன செஞ்சுட்டான், தண்டிச்சுட்டா அல்லாஹ். இந்த உலகத்துல மரணித்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்கப்பட்ட சிலர் இருக்கிறாங்கல்ல, அதுல முழு சமுதாயம் யார் தான், இந்த யூத சமுதாயம் தான். வேற யாருக்குமே அந்த அந்த அந்தஸ்து தரப்படலை. ஒரு கிராமவாசியை இப்படி ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது மரணிச்சாருன்னு சூரத்துல் பக்கராவில் ஒரு செய்தி வரும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது மாதிரி 1-2 பேருக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்துட்டு என்ன செஞ்சிருக்கிறான், திரும்ப வர வச்சிருக்கிறான். மரணிக்க செய்து விட்டு திரும்ப அவர்களுக்கு உயிர் தந்திருக்கிறான். ஏதோ 1-2 இடத்துல 1-2 பேர். ஆனா ஒட்டுமொத்த சமுதாயத்தை மரணிக்க செஞ்சுட்டு அதுக்கு பிறகு திருப்பி உயிர் கொடுத்து எழுப்புனதுங்கிறது யார் தான், மூசா நபியினுடைய கவுமுகள் தான். சரியா? இவர்கள் கேட்டது சந்தேகத்துல, உங்க இறைவனை எங்கள்கிட்ட காட்டு, நீ பாட்டுக்கு வந்து கடவுள் தாங்கிற, அல்லாஹ் தாங்கிற, அல்லாஹ் தவிர வேறு கடவுள் இல்லைங்கிற, அல்லாஹ் நாபுதை இல்லல்லாங்கிற, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட முடியாதுன்னு அவர்கள் மறுப்பு தெரிவித்துக் கொண்டே, நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் உங்கள் இறைவனை எங்களுக்கு காட்டு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் கோவப்பட்டு என்ன செஞ்சுட்டான், அந்த சமுதாயத்தை அழிச்சு மரணிக்க வச்சுட்டான். அப்ப அவங்களுக்கு அவங்க செஞ்சதை மூசா நபி செய்யக்கூடாதுல்ல, அவனும் பார்க்கணும்னு கேட்கிறான். மூசா நபி என்ன செய்யறாரு, அதை தான் செய்யறாரு. ரெண்டுக்கு வித்தியாசத்தை அல்லாஹ் புரிகிறான்ல, அவர் உள்ளத்துல உள்ளது வேற, இவங்க உள்ளத்துல இது வேற. இவங்க சந்தேகப்படுறாங்க, மூசா நபி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படிதானே? நாம் யாரை அளவு கடந்து நேசிக்கிறோமோ அவர்களை பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் நமக்கு இயற்கையாகவே ஏற்படும். நம்ம யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ அவங்கள பார்க்கணும், அவங்களோட நம்ம வந்து நட்பு பாராட்டணும், அவங்களோட நம்ம அமரணும், அவங்களோட நம்ம நெருங்கி இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வருதுல. அதுல தான் மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, இறைவா உன்னை நீ எனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. மூசா சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்துல 143வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அந்த வரலாறு அதுல இடம்பெறுகிறது. சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 143வது வசனம். முஸ்லீம்ல 261வது செய்தியா இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. முதல்ல என்னன்னா, மூசா நபி அவர்கள் இறைவனிடத்துல கேட்பார்கள். தூர்னு ஒரு மலைக்கு வர சொன்னால அல்லாஹ், தூர் மலையில எப்ப போனாங்க? தூர் மலைக்கு யாருக்கா தெரியுமா? 2 தடவை போனாங்க. முதல்ல அவங்க தூர்மலையில சும்மா சுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்பதான் அல்லாஹ் தூதர் ஆக்குறான். யா மூசா அப்படின்னு கூப்பிடுறான்ல, அது சும்மா நடமாடிட்டு ஒரு ஆடு மேய்ப்பாளராக மூசா நபி சும்மா தூர் சீனா மலையில என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் கூப்பிடுவான், யா மூசா நான் உன்னைய தூதர் ஆக்கிட்டேன், நீ காலில் என்ன போட்டிருக்கிற, நீ செருப்பை கலட்டு, தூய்மையான துவாங்கிற பள்ளத்தாக்குல நீ நிக்கிற, நான் பேசுறது உன் இறைவன் தான், நான் உன்கிட்ட பேசுறேன், கையில என்ன வச்சிருக்கிற, கைத்தடி வச்சிருக்கிறேன். இவர் பதில் சொல்லுவார். அல்லாஹ் கேட்பா, இவர் பதில் சொல்லுவார். இவர் பதில் சொன்னோன்னா அல்லாஹ் இன்னொரு கேள்வி கேட்பான். அடுத்து இவர் இன்னொரு பதில் சொல்லுவார். உன்னை தூதராக்கிட்டேன்னு நானே திக்குவாயா இருக்கிறேன், எனக்கோ பேச வராது. ரப்பி சுரகலி சதுரி எஸ்ர்லி அம்ரி குழுல் உக்குத்தத்தம் லிசானி எஃப்கவு கவுலி, இறைவா என்னுடைய நாவல இருக்கக்கூடிய முடிச்சுகளை எல்லாம் நீ என்ன செஞ்சிரு, அவிழ்த்து விட்டுரு, என்னுடைய உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து, என்னுடைய பணியை வந்து நீ எனக்கு எளிமையாக்கித்தா. இப்படியெல்லாம் துவா கேட்கும்போது என் துணைக்கு எங்க அண்ணனை கொண்டு வான்னு கேட்பாரு. ஹாரூன் ஒருத்தர் இருந்தார்ல, மூசா நபியினுடைய சகோதரர் ஹாரூன், வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். இந்த ஹாரூன்கிற மனிதனை வந்து எனக்கு தூதராகவே நீ என்ன செஞ்சுதா, துணைக்கு ஆக்கித்தான்னு கேட்டு அந்த அந்த உரையாடல் நடந்த இடம் இருக்குல்ல, அதுவும் எந்த இடம் தான், தூர் சீனா மலை தான். அடுத்து அங்கிருந்து வந்து ஃபிரௌன்ட்ட பிரச்சாரம் பண்ணி நாடு விட்டு ஓடி மதியனுக்கு போய் 8 ஆண்டுகள் ஒருத்தருக்கு மகருக்கு வேலை பார்த்து முழுசா 10 ஆண்டுகள் ஆக்கி, அதை 8 ஆண்டுன்னு மகருக்கு ஒத்துக்கிட்டு அப்புறம் அவர் 10 ஆண்டுன்னு ஆக்கி 10 ஆண்டுகள் மகருக்காக வேலை பார்ப்பாரு. மகர் கொடுக்குறோம்ல, செயினையோ மோதிரத்தையோ ஒரு பெண்ணை திருமணம் முடிக்குமோ மகருக்கு கொடுக்குறோம்ல, இது மாதிரி மூசா நபி 10 ஆண்டுகள் மகருக்கு ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்து அவர் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு அதுக்கெல்லாம் பிறகுதான் என்ன செய்கிறது, வேறு வேறு விஷயங்கள்லாம் நடக்கிறது. அந்த அதுக்கு இடையில ஃபிரௌன் தான் வளர்ப்பான் மூசா நபியை. அப்படி வளர்க்கும் போது அவர்களோட அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை அடிச்சதுனால அவர் மரணிச்சு ஃபிரௌனுக்கு பயந்து என்ன செஞ்சிருவாங்க, மூசா நபி நாடு விட்டு நாடு ஓடி வந்த இடத்துல இப்படி எல்லாம் பல சம்பவங்கள் நடக்குதுல. இதுக்கெல்லாம் பிறகு தூதர் ஆக்கப்பட்டு ஃபிரௌன்ட்ட போய் பேசுன்னு நல்லா சொல்லுவான்ல, ஃபிரௌன்ட்ட போய் பேசுவாங்கல்ல. ஆனா ரப்புக்குமுல் ஆலா, என்னை விட பெரிய கடவுள் யாரா இருக்கிறா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அவங்கிட்ட போய் மூசா நபி பேசுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, கையில சில அற்புதங்களை கொண்டு போவாங்க. அந்த அந்த மலையில கைத்தடியெல்லாம் எடுத்துட்டு போனாங்கல்ல, கையில வச்சிருக்கிற கைத்தடியை போடுவாங்க, பாம்பா மாறும்ல. இப்படியெல்லாம் பிரச்சாரங்கள் பண்ணி கொண்டிருந்த அந்த நேரத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு மூசா நபி வந்துருவாங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு. அப்படித்தானே? கடல் எல்லாம் பிளந்து பனி இஸ்ரவேலர்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அடிமைகளாக இருந்த அந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மக்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாங்க. வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்,
தூர் மலைக்கு வர சொல்லி கூப்பிட்டு விடுவான். நெருப்பு எரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களே அந்த சகோதரி, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த நெருப்பு பந்தத்தை பார்த்து தான் கிளம்புவாங்க. அல்லாஹ் கூப்பிடுவான். எங்க கூப்பிடுவான்? தூர் மலைக்கு கூப்பிடுவான். எத்தனை நாள் கூப்பிடுவான்னா 30 நாட்கள் கூப்பிடுவான். எத்தனை நாட்கள் கூப்பிடுவான்? 30 நாட்கள் அங்க இருக்கணும்னு கூப்பிடுவான். 30 நாட்கள் இருக்கிறது பத்தலன்னு சொல்லி 40 நிறைவு செய்தோம் சொல்லுவான். இது நீங்க குரானை படிச்சீங்கன்னா இந்த வரலாறுகள் முழுக்க உங்களுக்கு தெரியும். அந்த 40 நாள் அந்த 40 இரவுகள்னு பைபிள்லையும் இருக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்துலேயும் இருக்கிறது, இஞ்சிலையும் இருக்கிறது, தௌராத்திலையும் இருக்கிறது, திருமறை குரான்லையும் அந்த வரலாறு என்ன செய்கிறது இருக்கிறது. 40 இரவுகள் முழுமைப்படுத்தின அந்த டைம் இருக்குல்ல, அப்பத்தான் வேதத்தை வாங்குறாங்க. ஃபிரௌன் இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது தௌராத் அல்லாஹ் கொடுக்கல. ஃபிரௌனுடைய மரணத்துக்கெல்லாம் பிறகுதான் தௌராத் வேதம் யாருக்கு வருது? மூசா நபிக்கு கையில வருது. உலகத்தில் எந்த நபிக்கும் அல்லாஹ் தன் கைப்பட வேதத்தை எழுதி கொடுக்கவில்லை. இதெல்லாம் பாயிண்ட், அப்படி இப்படி குறிச்சு கொடுங்க. இதெல்லாம் பாயிண்ட் அப்பப்ப அப்படி எழுதிக்கோங்க, இல்லை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உலகத்தில் எந்த மனிதருக்கும் அல்லாஹ் தன் கைப்பட வேதம் எழுதி தரவில்லை. எல்லாம் வகி மாதிரி வரும், அவங்கவுங்க தான் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, எழுதி வச்சுக்கிடுவாங்க, பாதுகாத்துக்கிடுவாங்க. ஆனால் மூசா நபி அவர்களுக்கு இந்த புத்தகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த புத்தகம் இருக்கு, இந்த புத்தகத்தை நம்மளே உட்காந்து டைப் பண்ணி, நம்மளே உட்காந்து எழுதி, நம்மளே அட்டை போட்டு பைண்டிங் போட்டு இப்படி வச்சிருக்கிறோம்ல, இது மாதிரி ஒரு முழு ஏடாகவே என்ன செய்தான் அல்லாஹ் தௌராத்துங்கிற வேதத்தை கொடுத்தான். யாருக்கு? மூசா நபிக்கு கொடுத்தான். அந்த தூர்மலைக்கு 40 இரவுகளுக்கு சென்றிருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் தான் மூசா நபி அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? நாம் வாக்களித்த இடத்துக்கு, அந்த இடத்தை தான் சொல்றான், அங்க வர சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டு இருந்தான்ல, நாம் வாக்களித்த அந்த இடத்துக்கு மூசா வந்து அவரிடம் அவரது இறைவன் திரும்ப பேசிய போது, முதல்ல ஒருக்க பேசினான்ல, அது சாதாரணமா போய்கிட்டு இருக்கும்போது அது கூப்பிட்டு அல்லாஹ் நான் இறைவன் உன்னை தூதராக்கியிருக்கேன்னு சொல்லிட்டான். அது தனி சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு ஃபிரௌன்லாம் மரணிச்ச பிறகு மனி இஸ்ரவேலர்களை எல்லாம் வெளியே கூட்டு போய் அப்படி மலையோட நடந்து கொண்டு, மலைனா மலை இல்லை, ரெயின் இல்லை, மவுண்டெயினோட நடந்து போய் கொண்டிருக்கும் போது இந்த தூர்சீனா பள்ளத்தாக்குக்கு வாங்கன்னு கூப்பிட்டான்ல, அப்படி கூப்பிட்ட நேரத்தில் அங்க வந்து இறைவன் உரையாடும் போது இவர் என்ன செய்யறாருன்னா, இறைவா நான் உன்னைய பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு இறைவன் இடத்துல. அப்பதான் கேட்கிறார். அப்ப கேட்கும்போது இறைவன் என்ன பதில் சொல்றான்னா, எனக்கு உருவமே இல்லையப்பா, என்ன இப்படி பாப்ப அப்படியா சொன்னான்ல? அப்படி சொல்லல. என்னையே ஒன்னால் என்ன செய்ய முடியாது, இங்க பார்க்க முடியாது, அது மறுமையில தான் பார்க்க முடியும். அல்லாஹ் சொன்ன பதில் என்னதான், என்னைய ஒன்னால் இங்க பார்க்க முடியாது, உனக்கு அதுக்கான கண்ணில் அந்த தன்மைகள் என்ன செய்யப்படவில்லை, தரப்படவில்லை, இங்க இருந்து ஒன்னால என்ன செய்ய முடியாது, என்னைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அல்லாஹ் வந்து பதில் சொல்லுவான் மூசா நபிக்கு. அப்ப இவர் என்ன செய்வார்னா அடம் முடிச்சு, இல்லை இறைவா நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அவர் என்ன செய்வாரு இறைவன் இடத்துல அந்த கான்வர்சேஷனை பண்ணுவார். அப்படி பண்ணும்போது அல்லாஹ் சொல்லுவான், நான் என்னுடைய தஜல்லினா அல்லாஹ்வினுடைய முழுமையான பரிபூர்ண ஒளி இருக்குல்ல, அல்லாஹ்வினுடைய முழுமையான பவர் இருக்குல்ல, அந்த முழுமையான பவர்ல ஒரு சின்ன துகள் அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு முழுமையான பவர்ல ஒரு சின்ன துகள், அதான் தஜல்லி. அல்லாஹ்வினுடைய முழு ஒளி முழு தோற்றம் உருவம் இருக்குல்ல, அதை காட்டல அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய தஜல்லிய அந்த மலைக்கு பாறைக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். அந்த மலை இருக்குல்ல, தூர்சீனா மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு நான் காட்சி அளிக்கிறேன். காட்சின்னா முழு காட்சி இல்லை, நாளைக்கு மறுமையில் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி காட்சி அளிப்பான்ல, வஜா ரப்புக்க வல்மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் அணிவகுக்க உங்களுடைய எஜமான நன்னாளிலே அவனுடைய அரிசி 8 பேர் சுமக்க வருவான்னு சொல்றான்ல, அப்ப தெரியும்ல ஒரு தோற்றம், அந்த தோற்றம் இல்ல தஜல்லி ஷேடோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தஜல்லினா ஒளியின் ஒரு துணுக்கு அப்படி வச்சுக்கிடுங்க. அந்த தஜல்லியை நான் காட்டுறேன், அந்த மலை அந்த இடத்தில் இருந்தால் அதுக்கு பிறகு நீ என்ன செய்ய, நான் முழுசா உனக்கு காட்சி அளிக்கிறேன், நீ என்னை பாரு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், விவேகத்தோடு சில விஷயங்களை பதிவு. என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறார்ல, என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா அல்லாஹ், அப்படியான்னு கேட்டுட்டு போயிடணும். அப்படியான்னு கேட்டுட்டு போகாம இல்லை இல்லை நான் பார்ப்பேன், இல்லை இல்லை நான் பார்க்கத்தான் செய்யணும்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை தியரியா சொல்லிட்டான். தியரியா சொன்னதை அவர் உள்வாங்க மாட்டேங்கிறாரு, தியரியா சொல்றதை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்க மாட்டேங்கிறாருன்னா நம்பிக்கை இல்லாம இல்ல, ஆசைப்படுறாரு, ரொம்ப ஆசைப்படுறாரு. நம்ம சில நேரங்களில் வந்து இது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அது வேணும், நம்ம பிள்ளைய நம்மள்ட்ட அடம் பிடிக்கும்ல, நம்ம அப்பா அம்மார்கிட்ட அடம் பிடிக்கிறோம்ல, இந்த மாதிரி நடக்கிறோம்ல, அது மாதிரி ஆசையை வைத்து என்ன செய்யறாரு மூசா நபி அவர்கள் அடம்பிடித்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் அளிக்கிறான். என்ன பதில் அளிக்கிறான்னா, சரிப்பா நான் அந்த மலைக்கு காட்சி அளிக்கிறேன், அந்த மலை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யலாம், என்னைய பார்க்கலாம்னு சொல்லி அல்லாஹ் காட்சி அளித்த பொழுது அந்த மலை என்ன செய்தது, தூள் தூளாக நொறுங்கியது. மூசா என்ன செய்து விட்டார், மூர்ச்சையாகி மயக்கமடைந்து விட்டார் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் அந்த வரலாற்றுல இந்த உலகத்துல பார்க்க முடியாதே தவிர மறுமையில தான் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செய்யறான் சொல்லி தர்றான். இதுக்கு அடுத்து நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, நாளை மறுமையிலே
இப்போ இங்கேருந்து எல்லாம் இந்த நிலா தெரியுதா? இந்த நிலா தெரியுதா? தெரியுதா? இந்த நிலாவை பார்க்கறதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சண்டை போடுவாங்களா? எங்கே நின்று பார்த்தாலும் இது தெரியும். அப்படி தானே? அமெரிக்காவிலேருந்து பார்த்தாலும் தெரியும். அமெரிக்காவில் வேணால் இப்போ பகலாக இருக்கலாம், தெரியாது. எங்கெல்லாம் நிலா தெரிகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கோ அந்த ஊர்கள் எல்லாம், அந்த நாடுகள் எல்லாம் இந்த நிலாவை பார்க்கறதுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டா பார்ப்பான். இந்த அரை நிலாவை பார்க்கறதுக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்களா? அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. எங்கன்னா உட்காந்து பார்த்தாலும் இதுக்குன்னு பெரிய மாடிக்கு போக தேவையில்லை, பெரிய ஜெட்டில் போய் ஒரு குறிப்பிட்ட 1000 கிலோமீட்டரு இந்த ஸ்பேஸில் விண்வெளிக்கு போய் தான் அந்த நிலாவை பார்க்கணுமா? அப்படி இல்லை. நீ இருக்கிற பூமியிலிருந்து பார்த்தா அது என்ன செய்யும்? அழகா. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அழகா உதாரணம் காட்டுறாங்க. நாளை மறுமையிலே நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் இங்கே சந்திரனை பார்க்கின்ற பொழுது ஒருவர் இடித்து கொண்டு ஏதாவது பிரச்சனை ஏற்படுற மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸோட பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள்கிட்ட. இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க மக்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுபோல நாளை மறுமையில் நினைச்சு இங்கே எப்படி நீங்கள் நிலாவை எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இப்படி ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்குறீங்க, கிறிஸ்டல் கிளியராக பார்க்குறீங்கல்ல, இது மாதிரி நாளைக்கு என்ன செய்யலாம்? மறுமையில் உங்கள் இறைவனை பார்க்கலாம்னு என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த 3 எவிடன்ஸை நமக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கிறது? உருவம் இருக்கிறது. சரியா? இது போக இன்னும் எக்ஸ்ட்ராவா இந்த புத்தகத்தில் இல்லாததை உங்களுக்கு கூடுதலாக நம்ம சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம்னா, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாரையும் தூக்கி நரகத்தில் என்ன செஞ்சிருவான்? போட்டுருவான். எல்லாரையும் இல்லை, யாரெல்லாம் நரகவாசிகளோ அவர்கள் எல்லாம் நரகத்தில் போட்டதற்கு பிறகு அந்த நரகம் என்ன செய்யும்னா, இன்னொருக்கா அப்படின்னு கேட்குமா. ஆக்சுவலாக சொர்க்கவாசிகளை விட நரகவாசிகள் தான் அதிகமான பேர் மனிதர்கள்ல. அப்படி அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். எப்படி வாக்களிச்சிருக்கிறான்னா, மனிதர்களையும் ஜின்களையும் கற்களையும் கொண்டுதான் இந்த நரகத்தை நிரப்புவேன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். அதுதான் நரகத்தினுடைய எரிபொருட்கள். நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்னன்னா, கற்களும் மனிதர்களும் கெட்ட ஜின்களும் இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் நரகத்தினுடைய எரிபொருட்கள். அப்படி போட்டு இது பண்ணும்போது நாம் நாடி இருந்தால் அதிகமான பேரை சொர்க்கத்திற்குரியோர் என்று சொல்லி இருப்போம். அல்லாஹ் சொல்றான். ஆனால் நம்முடைய நாவில் இருந்து, அல்லாஹ் பேசுற வார்த்தையை பாருங்களேன், ஆனால் நம்முடைய நாவில் இருந்து, நாவுனா அல்லாஹ்வுக்கு நாவு இருக்குன்னு புரிஞ்சிடக்கூடாது. சரியா? அந்த சொல்லுக்கு உரியது நாவு தானே, அதனால அல்லாஹ் பயன்படுத்துறான். நம்முடைய நாவில் இருந்து அதிகமான பேரை நரகத்துக்குத்தான் படைத்திருக்கிறோம் என்ற வார்த்தை என்னை விட்டு முந்தி விட்டது அப்படிங்கிற அல்லாஹ். மனிதர்களை படைச்சிருக்கிறோம், மனிதர்களை சிலருக்கு சொர்க்கத்தை தர்றோம், மனிதர்களை சிலருக்கு நரகத்தை தர்றோம். நிறைய பேருக்கு சொர்க்கத்தை தந்து கொஞ்சம் பேருக்கு நரகத்தை தர்றோங்கிற மாதிரி படைக்கல. செட்டப் என்னன்னு கேட்டா, ரொம்ப கம்மியான 1000ல் ஒருத்தன் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் ஹதீஸும் வருது. ஆதம் நபி நாளை மறுமையில விசாரணை பண்ணக்கூடிய நேரத்தில் 1000 பேரில் ஒருவர் தான் எங்க போவாரு? சொர்க்கத்துக்குள்ள போவாரு. ஒவ்வொரு 1000 பேர்த்துல ஒருத்தர், 1000ல் ஒருத்தர்னு பேசுறோம்ல நம்ம, அவன்லாம் யாருன்னா ஒரு திறமையாளன, ஒரு சிந்தனையாளன, ஒரு அறிவாளியை பேசுமான்னு, அவன்லாம் 1000ல் ஒரு ஆளு அப்படிலாம் பேசுறோம்ல. அது மாதிரி நாளை மறுமையில சொர்க்கம் போக போறது எத்தனை பேர் தான்? 1000ல் ஒரு மனிதர் தான் என்ன செய்ய போறாரு? சொர்க்கத்துக்குள்ள போக போறாரு. அப்படிங்கிற ஒரு அடிப்படையை என்ன செய்யணும்? நம்ம விளங்கிக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றா, நரகத்துக்குள்ளதான் மனிதர்கள் அதிகமான பேர் போவாங்கன்னு வார்த்தை என்ன செஞ்சிருச்சு? என்கிட்ட இருந்து முந்திருச்சுன்னு அதை நிறைவேற்றுவேங்கிறான். புரியுதா? அப்ப நிறைய பேரை ஒரு 90% பேரை நரகத்தில் போட்டு அல்லாஹ் நிரப்புனதுக்கு பிறகு நரகம் கேட்குமா? இன்னும் இருக்கா? அவ்வளோதானா? அதோட தன்மை அதானே, அழிக்கிறது, எரிக்கிறது, ரிப்பீட்டேஷன் பண்றது, அந்த தன்மையை தானே அந்த நரகத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அவ்வளோதானா? இருக்குதா? இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தன் கால் இருக்குல்ல, தன்னுடைய காலை தூக்கி அந்த நரகத்தில் என்ன செய்வானா? அப்படி வைப்பானா. அப்படி வச்ச உடனே அது என்ன செஞ்சிடும்? போதும் அப்படின்னு அதை அடங்கிக்கிடும் அப்படின்னு நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். நம்ம ஷேக் அப்துல் ஜமாலின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர், மார்க் அறிஞர், ஒரு சிறந்த சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர், அவரோடு கலியக்காவிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தௌஹீத் உலமாக்கள் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க? பிரச்சாரம் பண்ணாங்க, அதாவது விவாதம் பண்ணாங்க. அந்த விவாதத்தினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டால், இறைவனுக்கு உருவம் உண்டா, இறைவனுக்கு உருவம் இல்லையா? அதான் தலைப்பு. நம்ம சைடு தௌஹீத்வாதிகள் சைடு என்னது தலைப்பு? இறைவனுக்கு உருவம் உண்டு. எதிர் தரப்புல அந்த சொன்னல ஷேக் அப்துல் ஜமாலின்னு சொன்னல அந்த மார்க் அறிஞருடைய தரப்புல இறைவனுக்கு உருவம் இல்லை. அதுதான் இந்த தலைப்பு. இந்த 2 தலைப்புல என்ன செய்யறாங்க? விவாதம் நடத்துறாங்க. 2 நாள் என்ன செஞ்சிச்சு? அந்த விவாதம் நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு. கலியக்காவிலை விவாதம் நடந்தது. இந்த இறைவனுக்கு உருவம் உண்டாங்கிற விவாதம் சென்னையில் நடந்தது. அந்த விவாதத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்லுவார்னா,
அப்போ காலை தூக்கி இறைவன் வைப்பான்னா கால் எரிஞ்சிடாதா அப்படிங்க பாரு. அது எப்படி எரியும்? அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எரியாது தானே. அப்போ அந்த ஹதீஸையும் மறுக்கிற மாதிரி என்ன செய்வார், அவர் சொல்லுவார். அப்போ அரிசி இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய அரிசின்னு ஒன்று இருக்குல்ல, அல்லாவை விட அரிசி பெருசு அப்படியா? அரிசை விட அல்லாஹ் பெருசு அப்படிதானே? அரிசை விட அல்லாஹ் பெருசா, அல்லாவை விட அரிசி பெருசா? அல்லாஹ் தான் பெருசு. அல்லாஹ் தானே பெருசு. இப்ப அரிசை பத்தி அல்லாஹ் சொல்லுமா? ஆயத்து குர்சி படிக்கிறீங்கல்ல, ஆயத்து குர்சில அரிசை பத்தி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? வசிய குர்சி சமாவாத்தி வல்லார்ல வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம் சொல்றானா அல்லாஹ். இந்த அரிசி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இந்த வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய சேர் சிம்மாசனம் சொல்றோம்ல, அரிசி அல்லாஹ்வுடைய அரிசி, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம்ங்கிற இந்த சேர். அல்லாஹ் அமர்ற ஆசனம், அதான் சரியா? அல்லாஹ் அமர்றான்ல, கம்பீரமான தோற்றத்துல அல்லாஹ் அமர்ற அந்த ஆசனம் இருக்குல்ல, அமரும் இடம் இருக்குல்ல, அதுதான் அரிசி. அந்த அரிசை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இந்த வானத்தை இந்த பூமியை அந்த அரிசி என்ன செஞ்சிடும்? உள்ளடைக்கணும். உள்ளடைக்கிறோமா? உள்ளடைக்கணும்னா அரிசி மட்டுக்கான இந்த சேர் மாதிரி மட்டுக்கான இல்லை. அப்போ எப்படி இருக்கு? வானத்தையும் பூமியும் அரிசி உள்ளடைக்கணும்னா அல்லாஹ்வுடைய சேர் எவ்வளோ பெருசு? என்னாச்சு? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இதைத்தான் அவர் கேள்வியா, அரிசிங்கிறது எவ்வளவு பெருசு? வானத்தையும் பூமியும் உள்ளடக்கிற அளவுக்கு பெருசு தானே. அப்ப அல்லாஹ் குண்டான்னாரு. உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் புரியுதா? அந்த உலமா அவர் சிறந்த சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர் தான். இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அப்ப அரிசி பெருசுல, அரிசில தானே உட்காரணும். அது எப்படி? அப்ப அந்த மாதிரி கற்பனைகளுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு போயிடக்கூடாது. ஆற்றல் தான், அந்த ஆற்றல் பேராற்றல். அவனுக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தை நாளை மறுமையில நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இங்க அதுக்குள்ள விடை கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் இப்படி ஒரு விடை கிடைக்கும், அப்படி ஒரு விடை கிடைக்கும், இப்படி ஒரு மறுப்பு கிடைக்கும், அப்படி ஒரு மறுப்பு கிடைக்கும். அது அவர் கேட்கிற கேள்வி சரிதானே? தப்பு இல்லைல்ல? சரியா தப்பா? சரியா தப்பு? கிண்டல் பண்ற மாதிரி வருதா? கிண்டல் பண்ற மாதிரி வருது. இறைவனுக்கு அவர் அதைத்தான் சொல்றாரு, நீ இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அரிசில் மீது அமரக்கூடிய அவன் குண்டா இருப்பான்னு ஆயிரும். அல்லாஹ்வுடைய காலை தூக்கி அல்லாஹ் நரகத்து மீது வைப்பான்னா அந்த நரக நெருப்பு அல்லாஹ்வினுடைய காலை எரிச்சிருன்னு ஆயிரும். அப்படிலாம் என்ன செய்வாரு? சொல்வார். ஆனா ஹதீஸ் அப்படி வருது, காலை வைத்தான் அப்படித்தானே வருது. பத்ர் யுத்த களத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், நபியே அவர்கள் மீது கல்லை நீ எரிந்த பொழுது நீ எரியவில்லை அப்படிமா. ஆமா, நீ எரியல, நான் தான் எரிய வச்சேங்கிறான். அல்லாஹ் உட்காந்து எரியல. ஓமானம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஓமானம் கொடுக்கணும். நேரடியான சொல் கொடுக்க வேண்டிய இடத்துல நேரடியாக தான் என்ன செய்யணும்? கொடுக்கணுங்கிறத அடிப்படையில் இதெல்லாம் கூடுதலான ஆதாரமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணுங்க? மனசில் பதிவு வச்சுக்கோங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கிறது? உருவம் இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது? நமக்கு தெரியாது. அது நம்மை போன்ற கண்ணுடையதல்ல. அந்த தோற்றம் நம்மை போன்ற கண்ணுடையதல்ல, நம்மை போன்ற செவியுடையதல்ல, நம்மை போன்ற வாயுடையதல்ல, நம்மை போன்ற காலுடையதல்ல. சரியா? அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிடணும்? நம்ம புரிந்துக்கிடணும். இது கூடுதலாக இன்னும் ஒரே ஒரு செய்தி. இந்த சிலைகளை கடவுளாக்கி வைத்திருந்தார்கள்ல, அவர்களை பார்த்து பேசும்போது அல்லாஹ் கேட்பான். எப்படி கேட்பான்னா, நீங்கள் இவற்றை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அந்த மக்கத்து குறைசியர்கள்ட்ட அல்லாஹ் கேட்க சொல்லுவான், நீங்கள் இந்த லாத்து, உஸ்ஸா, மனாத்து, யவுக்கு, நஸ்ரு இது மாதிரி சிலைகளை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். புரியுதா? அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் தன்னை பத்தி தானே பேசுறான். சிலையை போய் வணங்குறியப்பா, அது பிடிக்குமா? அது எதையாவது பிடிச்சிருமா? பிடிக்கிற கை இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்பான். சிலையால நடக்க முடியுமா? எங்க வச்சிருக்கிறானோ அந்த சிலை என்னதான் செய்யும்? அங்கேயே தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் தன்னை எப்படி சொல்றான்? நான் நடப்பேங்கிறான், நான் இப்படி பிடிப்பேங்கிறான், நான் நடப்பேங்கிறான். பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா, கேட்கின்ற செவிகள் இருக்கின்றனவா? இதெல்லாம் எதுக்கு கேட்கிறான்? இதெல்லாம் கடவுளா இருக்கிற எனக்கு இருக்கு. நீ யாரை கடவுளாக்கி வச்சிருக்கிறியோ, நீ யாரை சிலை வடிச்சு வச்சிருக்கிறியோ அவங்களுக்கு என்ன கிடையாது? இந்த தன்மைகள் எல்லாம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்றான். அப்ப ரெண்டு விஷயம் இன்னைக்கு பார்த்துருக்குறோம். ஒன்னு என்னது? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. இன்னொன்னு என்னது? இன்னொன்னு என்னடா சொன்ன? அது ஒண்ணு தானடா சொன்ன அப்படிங்கிறீங்களா? இன்னொன்னு என்னது? அல்லாஹ்வை கற்பனை பண்ணக்கூடாது, அவனை இந்த உலகத்துல பார்க்கவும் முடியாது. சரியா? அடுத்து மூணாவது என்னன்னா, அழகிய திருநாமங்கள். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லாஹ்வை நீங்க எப்படி பார்த்துடக்கூடாது?
திருநாமம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுடைய பேர்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா? உங்கள் பேர் என்ன? அப்துல் ராசிக்கு என்ன அர்த்தம்? உணவளிப்போன்னு அர்த்தம். ராசிக்கு உணவளிப்போன்னு அர்த்தம். அப்துலுக்கு தெரில. உணவளிப்பவனுடைய அடிமை அவர் பேர். இவருடைய பேருக்கு அர்த்தம் என்னது? அப்துல்னா அடிமை, ராசிக்குன்னா உணவளிப்பவன். இது அல்லாவுடைய பேரில் உள்ளதுதான். அப்துல் ரஹ்மான், அப்துல்லான்னு சொல்கிறோம்ல, இது மாதிரி ராசிக்கின்னு ஒரு பேர் வந்து அல்லாவுடைய பேர் தான். அல்லாவுக்கு 99 பேர் இருக்குங்கிறோம்ல, அது அனைத்துமே பண்பு பெயர்கள் தான். பார்ப்பவன் அப்படின்னு இருக்கா, பஷீர். பார்ப்பவன்னா என்னது? பஷீர். சமீவ் அப்படின்னு இருக்கு. சமீவ்னா என்னது? கேட்பவன், செவியுறுபவன். எல்லா அல்லாவுக்கு இருக்கக்கூடிய 99 பேருமே என்னதுதான்? என்ன பேர் தான்? பண்பு பேர் தான். அப்ப ஸ்பெசிபிக்கா அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பேர் வைக்கல. நம்ம மனிதர்களுக்கு வைக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு பேர் கிடையாது. அதுவுமே நம்ம பண்படிப்படையில தான் வைக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய பேருமே ஒரு பண்பை இல்லாட்டினா கூட எதையோ ஒரு அர்த்தம் படத்தானே வைக்கிறோம். ஆனா அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அந்த 99 பேர்களும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா பண்பு பெயர்கள், கேரக்டர் தான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், ஹபீப் அப்படின்னு இருக்கா. ஹபீபுக்குன்னா என்ன அர்த்தம்? ஹபீப்னா என்ன அர்த்தம்? ஹபீப்னா என்னது? வள்ளல். ஹபீப்னா வள்ளல். ஹக்குனா, அல்லாவுக்கு ஹக்குன்னு ஒரு பேர் இருக்கு, உண்மையானவன். ஹக்குன்னா உண்மையானவன். குத்தூஸ்னு ஒரு பேர் இருக்கு. இப்படி எல்லா பேரும் எடுத்து பார்த்தாலும் அல்லாவினுடைய பண்பு பெயர்கள் தான். சரியா? அப்ப அல்லாங்கிற அந்த 99 பேர்களும் அல்லாவுடைய பண்பு பேர் தான். 99 பேர் தான் இருக்கே தவிர அவன் யாரு தான்? அவன் ஒருத்தன் தான். அவன் யாரு தான்? ஒருத்தன் தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? விளங்கிக்கிடணும். அப்ப அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க? எழுதிக்கிடுங்க. ஏன் ஒருவன் அப்படின்ற கேள்வி வரும்ல. ஏன் ஒருவன்? 2 அல்லாஹ் இருந்தா என்ன? அல்லாவை நம்புறதுல ஒருத்தன் தான் நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். குல் ஹு அல்லாஹு அகது. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹு அல்லாஹு அகது. அதானே குல்னா நீங்கள் கூறுவீராகன்னு அர்த்தம். ஹு அல்லாஹு அகது, நபியை நீங்க சொல்லுங்க, ஹு அல்லாஹு அகது, அல்லாஹ் ஒருத்தேன்னு சொல்லுங்க. அதைத்தான் அல்லாஹ் முதல்ல சொல்றான். அல்லாஹ் 2 3ன்னு விளங்கிடக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தன் தானே நம்ம விளங்கணும். ஏன் ஒருத்தன்? ஏன் 2 அல்லாஹ் இருந்தா என்ன? நல்லது தானே. பிரமத சமுதாயத்தில் ஆக்க, அழிக்க, காக்க 3க்கு கடவுள் இருக்கா? ஆக்குறது ஒரு ஆளு, அழிக்கிறது ஒரு ஆளு, காக்கிறது ஒரு ஆளு. அப்படிதானே? இந்த 3ஐயுமே அல்லாஹ் தான் பண்றதா அல்லாஹ் சொல்றான். ஆக்குறதும் யாரு தான்? அல்லாஹ் தான். அழிக்கிறதும் யாரு தான்? அல்லாஹ் தான். காக்குறதும் யாரு தான்? அல்லாஹ் தான். ஏன் 2 கடவுள் இருக்கக்கூடாது? அல்லாஹ் ஒருத்தன். என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். குழப்பங்கள் வரும். இப்போ பிற சமுதாயத்தில் எந்த குழப்பமும் இல்லையா? நல்லா வாழ்றானே, நிறைய கடவுளை வச்சுக்கிட்டு, ஆளுக்கு ஒரு குலசாமி வச்சுக்கிட்டு வாழ்றானே. அவனுக்கு அவன் வந்து யாரோடையும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அப்புறம் எப்படி அவனுக்கு சகோதரன் மாதிரி அல்லது இன்னொருத்தவங்க வந்து அல்லான்னு சொல்லிட்டு படைக்க முடியும்? ஒருத்தன் இருக்க போய் தான் எல்லாரையும் படைச்சு அவன் ஆட்சி செஞ்சு அவன் இறைவனா இருக்கான். இன்னொருத்தங்க இருந்தா அப்போ ரெண்டு இறைவனை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அதான் ரெண்டு இறைவன் இருந்தா ஏத்துக்கிட மாட்டீங்களா நீங்க? 2 இறைவன் இருந்தா ஏத்துக்கிட மாட்டீங்க. அதான் பாயிண்ட். என்ன 2 இறைவன் ஏன் ஏத்துக்கிட கூடாதுன்னா, நம்மை போன்ற எந்த தகுதியும் இருந்தால் அவன் இறைவன் இல்லை. அப்படிதானே? அப்படிதானே? அப்ப நம்மள மாதிரி தானே இறைவன் பார்க்கறான். புரியலையோ? நம்ம பார்க்குறோம்ல, அது மாதிரி அல்லாவும் பார்க்குறான்ல. இப்போ ஈக்குவலா இல்லை. இதை பிரித்து அறிய முடியுதுல்ல. கருணாநிதிட்ட, கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்திட்ட தெய்வமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரு? அந்த தொண்டர்களாக இருப்பாங்கல்ல. சில நேரங்கள் அவரை புகழும்போது தெய்வமே அப்படின்னு சொல்லி புகழுவாங்க. அப்போ அவர் வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் வந்து மறுப்பு தெரிவிப்பார். எப்படி சொல்லுவார்னா, தயவு செய்து என்னை ஆண்டவர் என்றோ தெய்வம் என்றோ கடவுள் என்றோ புகழாதீர்கள். நான் கடவுளாக இருந்தால் எனக்கு தூக்கம் வருமல்லவா, வராதல்லவா அப்படிம்பாரு. புரியுதா உங்களுக்கு? நான் கடவுளாக இருந்தால் எனக்கு தூக்கம் வராதல்லவா, எனக்கு நோய் நொடிகள் எல்லாம் இருக்கக்கூடாதல்லவா, நான் 5 நாள் பிரச்சாரம் செய்ததன் வாயிலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் என்ன செய்திருக்கிறேன், உயிர் பெற்று வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செய்வாரு, பதிவு வைப்பாரு. கடவுள்னா பலவீனங்கள் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? கடவுள்னா யாரு? 2 பேருனாலே பலவீனம் தான்.
புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஏன் 2 பேரா கடவுள் இல்லைன்னா, 2 பேர் அப்படின்னு வந்துட்டாலே அது என்னதான்? பலவீனம் தான். பலவீனம் தானே? சிங்கிள் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பவர். பவருங்கிறது என்னன்னா, அவன் தனித்தவன். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் ஒருவன் அப்படி சொல்லிட்டானா, அவன் யாருன்னு சொல்றான்? தனித்தவன். அவனுக்கு துணை கிடையாது. துணை வந்துருச்சுன்னா நீங்க பலவீனம். துணை இல்லைன்னா இங்க நிறைய பேர் கல்யாணம் முடிக்காம இருக்கானு கேட்டக்கூடாது. அப்துல் கலாம் கல்யாணம் முடிக்கலையே, துணை இல்லையே, அப்ப அவர் பலமா அப்படி வந்துடக்கூடாது. புரிதலுக்கு எந்த பலவீனம் இல்லை. காமம் கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது. ஆழ்ந்த அந்த ஆயத்து குர்சில அல்லாஹ் சொல்லும்போது ரொம்ப டீப்பா சொல்றான். ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது, சும்மா லேசா கண்ணை ஏறுவோம்ல அதுவும் கிடையாது. 2 மேட்டர் அல்லாஹ் பதிய வைக்கிறான். நித்திரையும் கிடையாது. நித்திரைங்கிறது வந்து ரொம்ப டீப் டெப்த் தூக்கம் இருக்குல்ல, அதான் நித்திரம்பாங்க. நித்திரையில் இருக்கிறான்னா சமாதி மாதிரி வச்சுக்கிடுங்களேன். மௌத்தா போனோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு சொல் கொண்ட வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த நித்திரைங்கிற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவனுக்கு சின்ன துயில்னா அப்படி லேசா அப்படி அசந்து எந்திப்போம்ல, அது இந்த துயிலும் கிடையாது, ரொம்ப டீப் டெப்தான நித்திரையும் கிடையாது. அப்ப இந்த பலவீனங்கள் இல்லைல, இதெல்லாம் அடுத்து வருது. முதல் கான்செப்ட் என்னன்னா, அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிறதனுடைய கான்செப்ட்ல 2 பேரா இருந்தா பலவீனம் ஆயிரும். அப்படிதானே? ஆதம படைச்சான்ல, அல்லாஹ் படைச்சானா? படைச்ச உடனே என்ன செஞ்சுட்டான்? துணைக்கு எவ்வா படைச்சிட்டானா? சரி, இப்போ ஜிப்ரீல் இருக்கார்ல, ஜிப்ரீல தனியாக தான் படைச்சிருக்கான். இப்போ ஈக்குவல் ஆயிராதா? நான் கேட்குறது புரியுதா கொஞ்சமாவது உங்களுக்கு? பலவீனமானதுனால துணையை படைச்சிட்டான். ஆதமுக்கு துணையை படைச்சிட்டான். அல்லாஹ் தனித்தவன், அல்லாவுக்கு துணை கிடையாது. ஜிப்ரீல படைச்சான்ல அல்லாஹ், ஜிப்ரீல படைச்சிட்டு ஜிப்ரீலுக்கு துணை இல்லையே, ஜிப்ரீலுக்கு மனைவி இல்லையே, ஜிப்ரீலுக்கு பிள்ளை இல்லையே, ஜிப்ரீல் சாப்பிட மாட்டாரே, ஜிப்ரீல் தூங்க மாட்டாரே. அது ஈக்குவல் மாதிரி தெரியுது அல்லாவுக்கு. அந்த இடத்துல உடைஞ்சிருது. எந்த இடத்துல உடைஞ்சிருதுன்னா, ஒருவனால் படைக்கப்படுகிறார்கள்ல அந்த இடத்துல உடைஞ்சிருது. மரணிக்கிறாங்கல்ல அந்த இடத்துல உடைஞ்சிருது. அவர்கள் கட்டளையை கேட்கிறார்கள்ல அந்த இடத்துல உடைஞ்சிருது. அவர்கள் சிங்கிள் மெட்டீரியல் தான். யாரு? எல்லா வானவர்களுமே சிங்கிள் மெட்டீரியல் தான். நம்மள மாதிரி ஒன்றிலிருந்து பல்கி பெருகினாங்கல்ல, அது ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் இன்ன பிற உயிரினங்களுக்கும் மட்டும்தான். வானவர்கள் அல்லாஹ் எல்லா வானவரையும் தனித்தனியாக தான் படைச்சான். ஜிப்ரீல தனியாக படைச்சான், மீகாயில தனியாக படைச்சான், மாலிக்கு தனியாக படைச்சான், முன்கர் நக்கீர்னு இந்த விசாரணை பண்ணுவாங்கன்னு வருதுல அவங்கள தனியாக படைச்சான், இஸ்ராஃபீல் வருதுல இவங்களெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? இது மாதிரி லட்சம் கோடி வானவர்கள் இருக்கிறதில்ல, எண்ணிக்கை சொல்ல முடியாது. எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான எண்ணிக்கையுடைய, அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்குவோம் வானவர்களை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியணும்ல. அப்ப உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் நீங்களே கேட்டுக்கிடணும், உங்களுக்கு அது எல்லணும். அல்லாஹ் ஒருத்தன், பலவீனம் இல்லை, துணையை தானே சொன்னேன், ஜிப்ரீலுக்கும் துணை இல்லையேன்னு கேள்வி உங்களுக்கே வரணும். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வுக்கும் துணை இல்லை, அவன் தனித்தவன் ஒருத்தன், ஜிப்ரீலுக்கும் துணை இல்லையே. இப்போ அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டால், அவனுக்கு பலவீனங்கள் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ் ஏற்றுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் சிவபெருமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்கிறதா என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. நிறைய மனைவிமார்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்களுக்கு முருகன் ஒரு பிள்ளையும் விநாயகர்னு ஒரு பிள்ளையும் இருக்கிற மாதிரி என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது தானே? அப்போ கடவுள் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் இதுவெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லான்னா அவன் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான், அவன் தனித்தவன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை விளங்கணும். இந்த தனித்தவனுக்குள்ள என்னன்னா, தனித்தவன்னா அவன் தனித்தவன் அப்படின்னு மட்டும் நம்பிட்டு போயிடக்கூடாது. தனித்தவனுக்குள்ள என்னெல்லாம் வரும்னா, முதல்ல அல்லாஹ்வுக்கு பலவீனங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். அல்லாஹ்வுக்கு எந்த பலவீனமும் இல்லை. ஒரு 5 பலவீனத்தை சொல்லுங்களேன், மனிதர்களுக்கு இருக்கிற பலவீனம். ஒரு 5 பலவீனம், டக்குன்னு நேரம் இல்லை. பசி, தாகம், சாப்பிட்றோம், உறக்குறோம், தூங்குறோம், உணர்ச்சி வசப்படுறது. 3 சொல்லிட்டீங்க, இன்னும் 2 டக்குன்னு. சரி, மறதி, தேவையோடு இருக்கிறது, யாரையாவது ஒரு ஆள் எந்த விஷயத்துக்காவது உதவிக்கு ஆள் வச்சுக்கிறது, அப்படிதானே? இப்படி இன்னும் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மறதிங்கிறது அல்லாஹ்வுக்கு இல்லை அப்படிங்கிறத சேர்த்து நம்ம நம்பணும். அல்லாஹ் தனித்தவன் வந்துட்டா அல்லாஹ் எதையும் என்ன செய்ய மாட்டான்? மறதிங்கிற ஒரு பலவீனம் தானே. அல்லாஹ் தனித்தவன் அப்படின்னா தனித்தவன்கிறதுல பவரை தான் சேர்க்கணும், தனித்தவன்களை பலவீனத்தை சேர்த்தக்கூடாது. தனிச்சு இருந்தால் பலவீனம் தானே. மனிதன் தனியாக இருந்தால் பலமா பலவீனமா? இப்போ நான் தனியாக இருக்கிறேன்,
அது எனக்கு பலமா பலவீனமா? பலகீனம். ஆனா தனித்து இருக்கிறத பலகீனம்னு புரியக்கூடாது. தனித்தவன் வந்த உடனே உங்களுக்கு அடுத்த சிந்தனை என்ன வரும்? தனித்து இருந்தா பலவீனமாக இருக்கும் அப்படின்னு வரும்ல. அதை தான் இஸ்லாம் உடைக்குது. அல்லாஹ் உடைக்கிறான். இஸ்லாம் உடைக்குது, அல்லாஹ் உடைக்கிறான். என்ன சொல்றான்னா, நான் தனித்தவன் சொன்ன உடனே என்னை பலவீனமானவன் என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நான் தனியா தான் இருப்பேன், ஆனா எனக்கு எதுவுமே மறக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் தனியா தான் இருப்பேன், எல்லாத்தையும் தனியா தான் கண்காணிப்பேன். தனியா ஒரு ஆளால எல்லாத்தையும் கண்காணிக்க முடியுமா? அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி இந்த சகோதரரே இதையும் பார்க்கிறாரு, இதையும் பார்க்கிறாரு, இதையும் பார்க்கிறாரு, அதையும் பார்க்கிறாரு, அதையும் பார்க்கிறாரு, அல்லது அந்த சகோதரரே இதையும் பார்க்கிறாரு, அதையும் பார்க்கிறாருன்னா என்னென்ன இருக்குன்னு A to Z பார்த்தாலும் ஒரு X விடுபட்டுறாதா, ஒரு Z விடுபட்டுறாதா? ஏதாவது ஒன்று விடுபட்டும்ல. மனிதர்கள் அப்படிதானே. கல்யாணத்துக்கு பாருங்க, தான் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சு சொந்த பந்தத்தை எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காண்டி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். கரெக்டா முக்கியமான ரத்த பந்தம் 4 பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க விட்டுருவான். அப்படிதானே. அவனை தான் முக்கியமா கூப்பிட வேண்டியிருக்கும், அவனை மறந்துடுவான். இந்த குளறுபடியில மக்களுக்கு மத்தியில் பத்திரிக்கை வச்சு அழைக்கிறதுல அந்த லிஸ்ட் போடும்போது என்ன செஞ்சிருவான், ஒரு 4 பேரை விட்டுருவான். அப்படிதானே. இப்படி எல்லா இடத்துலையும் நீங்க பரீட்சை எழுத போறீங்க, நீங்க தினந்தனம் பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, தினந்தனம் படிக்கிறீங்க, தினந்தனம் மதரசாக்கு வரீங்க, தினந்தனம் தூங்குறீங்க, தினந்தனம் எல்லாம் செய்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே மறக்குது. அப்படிதானே. போனுக்கு சார்ஜ் போட மறந்துட்டேன், ஏன் மறக்குது? மறக்க கூடாதுல்ல, நீ பயன்படுத்துற பொருள் தானே. காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பென்சில் எடுத்துட்டு போக மறந்துட்டேன், ஏன் மறக்கிற? மறக்க கூடாதுல்ல. செருப்பு போட மறக்க மாட்டோம் தானே. செருப்பு போட மறக்க மாட்டோம் தானே. ஆனா ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு போயிருவோம். அப்படிதானே. வாட்சை வச்சுட்டு போயிருவோம், போனை வச்சுட்டு போயிருவோம், சார்ஜரை வச்சுட்டு போயிருவோம். இந்த ஊருக்கு வர்றோம், ஊருக்கு வரும்போது எத்தனையோ உரைகள்ல கர்ச்சிப்பை மறந்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். கர்ச்சிப்பு ரொம்ப முக்கியம். எது முக்கியமோ இல்லையோ கர்ச்சிப்பு ரொம்ப முக்கியம். வேக்கும்ல, துடைக்கணும்ல. அப்ப இது ஒரு அற்பம். இது தினசரி என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட இதை நான் என்ன செய்து விடுவேன், மறந்து விடுவேன். அதானே. ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. எதையுமே மறக்க மாட்டான், எதையுமே மறக்க மாட்டான். மூசா நபி அவர்களுடைய பிரச்சாரத்துல ஃபிரௌன் அதைத்தான் கேட்பான். இப்போ கடவுள் கொள்கை நீ ஒன்று சொல்றியப்பா, நீ தூதர்னு உன்னைய நீ அறிமுகப்படுத்துக்கிறிய, உன்னைய தூதர்னு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி சில பேர் வாழ்ந்திருப்பாங்கல்ல. எல்லா சமுதாயத்துக்கும் தூதர் அனுப்பப்பட்டார்கள், நல்லா சொல்லிட்டான். எல்லா சமுதாயத்துக்கும் தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறாங்கல்ல. மூசா நபி சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, நபி பெருமானாருடைய சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்துக்கும் தூதர் அனுப்பப்பட்டார்கள், நல்லா சொல்லிட்டான். ஆனா ஃபிரௌன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா மூசா நபிட்ட கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? நீ இப்போ எனக்கு கடவுள் கொள்கையை சொல்ற, உன் கடவுள் தான் ஒரு இறைவன் தான் சொல்ற, நான் மனுஷன் சொல்றேன், எனக்கு பலவீனம் இருக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் மூசா நபி சொன்னார்கள். இப்படி அவன் கேட்கும்போது காட்டுவாசி இருக்கிறான்ல, தூதர் அனுப்பப்படாம சில சமுதாயம் இருக்குன்னு அவன் சொல்றான். அவன் கோரிக்கை. இப்ப காட்டுவாசி இருக்கு, இன்னைக்கு இருக்கிறாங்களா? காட்டுவாசிகள் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு இல்லதான். அவங்களுக்கு பிறகு எப்படி வழிகாட்டுற எல்லாருக்கும் வழிகாட்டுறதுக்கு வேதத்தை கொடுத்துட்டான். அந்த சமுதாயத்திலிருந்தே ஒரு தூதரா எல்லாம் அனுப்பி விட்டுட்டான். இவ்வளவு பண்ணிட்டான்ல. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஆதம் நபிக்கு, ஆதம் நபி சமுதாயத்தில் ஆதம் நபி, நூகு நபி சமுதாயத்தில் நூகு நபி, ஹூது நபி சமுதாயத்தில் ஹூது நபி, அப்படித்தானே. ஆது சமுதாயத்துக்கு ஹூது நபி, சமூது சமுதாயத்துக்கு சாலிக் நபி, லூத்து சமுதாயத்துக்கு லூத்து நபி, இப்படி அனுப்பியிருக்கிறான்ல. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கிறான்ல. காட்டுவாசிகளுக்கு யாரையாவது அனுப்பியிருக்கானான்னு யார் கேள்வி கேட்கிறா? ஃபிரௌன் கேட்கிறான். இந்த அர்த்தம் பட கேட்கிறான். மூசா நபி என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? லாஜிக்கா கேட்டான்ல, லாஜிக்கா பதில் சொல்லணும்ல. பதில் சொன்னா தானே ஜெயிக்க முடியும், நிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல மூசா நபி அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு கேட்டா, எனக்கு முன்பு நடந்தவை பற்றி என் இறைவன் மறப்பவனாக இல்லை, அப்படிதான் பதிய வைக்கிறார். அவர் என்ன பதிய வைக்கிறாரு? என்னைய தூதரை அனுப்புன மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்குமே தூதரை அனுப்பித்தான்ப்பா இருப்பான், அப்படித்தானே சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். எல்லா சமுதாயத்துக்கும் தூதர் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றான்ல. அல்லாஹ் சொல்ற அந்த விஷயத்தை சொல்லாம மூசா நபி என்ன பாயிண்ட் வைக்கிறாரு? அவர்களுடைய விஷயம் பத்தி அவன் பார்த்துக்கிடுவான், அதை அவன் மறப்பானா? தூதர் அனுப்பப்படாட்டுனா அந்த சமுதாயத்தை பிடிச்சிட்டு உன்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்பானா? சாபியின்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, தெரியுமா? அவங்க யாருக்காச்சும் தெரியுமா? சாபியின்கள் தெரியுமா? யாருக்காச்சும் சாபியின்களை பத்தி தெரியுமா? தாபியின்கள் இல்ல, சாபியின்கள். அதான் அவங்க ஒரு டெஃபினிஷன். அவங்க யாரு? அவங்க எப்படி, அவங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு? சார், இந்த சாபியின்கள்ங்கிறது யாருன்னா, தூதரும் வராமல் வேதமும் படிக்காமல் தனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 அறிவை கொண்டு
ஏகத்துவ கொள்கையை கடைபிடிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு பேர் தான் சாபியன்கள். தூதர் வந்து சொல்ல தேவையில்லை, வேதத்தின் வழியாக கடவுள் கொள்கையை புகுத்த தேவையில்லை. அவனுக்கு ஒரு அறிவு இருக்குதுல்ல, அந்த அறிவை கொண்டே என்ன செஞ்சிருவான், கடவுள் யார் என்பதை இணை வைக்க மாட்டான். அறிவை கொண்டே அவனுக்கு வேதமும் இல்லாட்டினாலும் அப்படி ஒரு கேட்டகரியை சூரத்துல் பக்கரால 10-15 இடத்துல அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். யாருக்கெல்லாம் சொர்க்கம்னு சொல்லும்போது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் இப்படி வருஷப்படுத்திட்டு வரான்ல, இப்படி வருஷப்படுத்திட்டு வரும்போது சாபியின்கள் அப்படின்னு அவங்களையும் சொல்றான் அல்லாஹ். இந்த சாபியின்கள் யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் அன்னைக்கு அழைச்சான். ரசூலுல்லாஹ் வந்து ஏகத்துவம் வர்றதுக்கு முன்னாடி 40 வருஷம் இருந்துச்சுல்ல, 40வது வயதுல தானே தூதரானாங்க. அந்த 40வது வயதுல தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி இணை வச்சாங்களா? வைக்கல. வைக்காட்டினா சாபியின். இப்ராஹிம் நபி அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், இதோ சந்திரனை பார்த்தார், இதுதான் என் கடவுள் என்றார் அப்படிங்கிறான் அல்லாஹ். இதோ சூரியனை பார்த்தார், இதுதான் என் கடவுள் என்றார். நட்சத்திரத்தை பார்த்தார், இதுதான் என் கடவுள் என்றார். இப்படின்னு சொல்லிட்டே வரானா, இப்படி சொல்லிட்டே வர்ற அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இப்ராஹிம் ஒரு காலத்திலும் இணை கற்பித்தவராக இருந்ததே இல்லை அப்படிங்கிறான். சந்திரனை கடவுளுங்கிறாரு, சூரியனை கடவுளுங்கிறாரு, நட்சத்திரத்தையும் கடவுளுங்கிற சொல்றாருல, அவர் தானே சொல்றாரு. அவர் சொன்னாருன்னா அல்லாஹ் சொல்றான், அவர் சொன்னார்னா அவர் சொல்லாது, நமக்கு விளக்குனா புரியும் உங்களுக்கு. அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அல்லாஹ் இப்ராஹிம் ஒருபோதும் இணை கற்பித்தவராக இருந்ததே இல்லை. இப்ராஹிம் நபிக்கு இந்த ஸ்டேட்மெண்ட், அப்ப எகியா நபி இணை கற்பிச்சாரா? அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த நபிமார்கள் பொதுவாகவே அந்த நாலேஜோட தான் இருப்பாங்க. அவங்களதான் எல்லாம் வந்து செலக்ட் பண்ண முன்னக்கூட்டியே எழுதுன தானே விதி தானே, முன்னக்கூட்டியே எழுதுற விதி தானே, இவர் தான் செலக்ட் பண்ண போறாருங்கிறது அல்லாஹ்வுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. அப்ப பிறப்பில் இருந்தே அல்லாஹ் என்ன சிந்தனையை வச்சிருக்கிறான்னா, அவர்களுக்கு இணை கற்பிப்புங்கிற அந்த அம்சமே என்ன செஞ்சிருக்காது, அவருடைய வாழ்க்கைக்குள்ளுக்க வந்திருக்காது. சரியா? சாபியின்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியை சொல்றான். இதைத்தான் அவர் என்ன செய்வார், மூசா நபி பதிவு செய்வார். வேதமே தரப்படாட்டினாலும், தூதரே வராட்டினாலும், அவர்கள் வழிகட்டே போயிருந்தாலும், அது பற்றி என் இறைவன் மறப்பவனாக இல்லை. யார்கிட்ட என்ன விசாரணை பண்ணணுமோ அந்த அளவுக்கு விசாரணை பண்ணுவான். இப்போ இதோட முடிச்சுக்கிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு 7 ஆண்டுகள் கல்வி பயில்றாங்கல்ல உலமாக்கள், அரபியெல்லாம் படித்து நுனிநாக்கில் அரபி பேசி அதெல்லாம் ஆய்வு பண்ணுற அளவுக்கு திறமையாக இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட அல்லாஹ் கூப்பிட்டு விசாரணை பண்ணுற மாதிரியே என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் அல்லாஹ் பண்ணுவானா? பண்ணுவானா? பண்ண மாட்டான். புரியுதுல்ல உங்களுக்கு? அவங்கவுங்க நாலேஜை பொறுத்து தான். இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா அவங்ககிட்ட வந்து புது பொருளாதாரத்தை ஏன்டா எடுத்துங்கிற கேள்வி இருக்கு. அவன் பாட்டு வேலைக்கு போறான், அவன் பாட்டு வீடு சாப்பிட்றான், நீ இது பண்றான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னா, நீ இவங்கிட்ட பொது பொருளாதாரத்தை கையாண்டியா, கரெக்டா கையாண்டியாங்கிற கேள்வி இருக்கா? பொது பொருளாதாரத்தை எவன் கையாண்டானோ அவன்கிட்ட தான் அந்த கேள்வி இருக்கு. அப்படித்தானே? அவன் பாட்டுக்கு வேலைக்கு போறான், வீட்டை மட்டுமே பார்த்துக்க, அவன்கிட்ட அந்த கேள்வி இல்லை. அப்ப எவன் மார்க்கத்திற்காக உழைக்க வந்து கடவுள் கொள்கையை பறைசாற்றுவதற்கு, தன்னுடைய அறிவு மூலத்தை எல்லாம் முழுக்க பயன்படுத்துவதற்கு சரியான திறன் இருந்தும் அதை செய்யாம இருந்தானா அவனுக்கு தான் அந்த கேள்வி. சில பேருக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் படிப்பே ஏறாது தெரியுமா? ஆத்தியார் கிடந்து போராடுவார், அவன்கிட்ட போய் அல்லாஹ் வந்து நீ ஆய்வு செய்து பார்த்துருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பானா? அல்லாஹ் கேட்க மாட்டான். அதைத்தான் அவர் சொல்றார், யார் யாரை எப்படி எப்படி விசாரிக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? என்னுடைய இறைவனுக்கு தெரியும். அதையெல்லாம் என்னுடைய இறைவன் எப்படி என்ன செஞ்சிடல, மறந்து விடவில்லை. என் இறைவன் மறப்பவனாக இல்லைன்னு என்ன செய்யறாரு? முதல்ல இறைவனுக்கு இருக்கக்கூடாத பலவீனத்துல மறதியை என்ன செய்யறாரு? மையப்படுத்த, மூசானை மையப்படுத்த அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான்? இறைவனுக்கு மறதி இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்டோட என்ன செஞ்சுக்கோங்க, இந்த பாடத்தை முடிச்சுக்கோங்க. அடுத்தும் நம்ம அடுத்த மாசத்துல பார்க்க போற பாடமும் இந்த அல்லாஹ்வுக்கு பலவீனங்கள் இல்லை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை தான் பார்க்க போறோம். பசி, தாகம், அவனுக்கு உதவியாளன் இல்லை, தேவையற்றவன் அவன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை பூரா அடுத்தடுத்த வகுப்புகளில் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.